பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா செம்ம பெரிய கோலம் போட்டிருக்காங்க. நாங்கள்லாம் தூங்கிட்டோம். அவங்க எப்போ எழுந்துச்சு எப்போ போட்டாங்க தெரியல. போய் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய கோலம். வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பொங்கல் வச்சு கும்பிட்றதுக்காக திட்டானியை சாணம் போட்டு மொழுகுறாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுது. பொங்கல் எதுமா அம்மாவுக்கு சேலை. அம்மாவுக்கு சேலை நல்லா இருக்க பாச்சு. இந்த காக்கா தான் நிற்கிது காலையில் ஊச்சி. எனக்குவே காக்காங்க. நான் சாப்பிட்டா காக்கா சாப்பிட்ட மாதிரி தான். ஆமாம் ஆமாம். கூப்பிடு. காவோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல். இந்தா வருது அந்தா வருதுன்னு சொல்லி ஒரு வழியாக பொங்கல் அன்றைக்கி நம்ம வந்துட்டோம். பொங்கல் வந்துடுச்சு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுவுமா காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா செம்ம பெரிய கோலம் போட்டிருக்காங்க. நாங்கள்லாம் தூங்கிட்டோம். அவங்க எப்போ எழுந்துச்சு எப்போ போட்டாங்க தெரியல. போய் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய கோலம். அப்படியே போய் காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அப்பா வந்து நெத்திவிக்கோட விளையாண்டுட்ருக்காரு. இப்போ தான் எழுந்திரிச்சார். நானும் வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். அவங்களும் அப்பாவோடும் நெத்திவிக்கும் விளையாண்டுட்ருக்காங்க. மாமா போயாவா? ஓயே நீ கொஞ்சம் காட்டுறாங்க எப்படி பார்க்குறாங்க. நம்ம தான் ஆட்டம் பண்ணிட்டு முடிஞ்ச கேட்டு இப்போ பொங்கல் அம்மா கோலத்தை வந்து பாரு, நல்லா போட்டிருக்கு. தோட்டம் போவா சரியா? இவன் தூங்க போட்டுருவான். இப்பயே எழுந்துச்சு என்ன பண்ணுறான்? தூங்குவோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட கோலம் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுட்ருக்காங்க. அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆஹா 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 ஆஹா, செம்ம பெருசுங்க அம்மா போட்ட கோலம். கேமரா ஃப்ரேம்குள்ளேயே வர மாட்டுது, நல்லா தள்ளி போகுது. அம்மோ ஆமாம், இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்க. பொங்கல் தான் அதுக்குன்னு இப்படியா? எத்தனை மணிக்கு இருந்துச்சு? இங்கே பாரு, 1 மணிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். 1 மணிலேருந்தா? ஒரு ஆள் இவ்வளோ பெரிய கோலம் போட்டா ஹெல்ப் இருக்கு. 2 மணிக்கு எழுந்துச்சியா? அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு மணிக்குங்கிறேன். கோலமே அசத்தலாக இருக்குங்க. இதுவே பொங்கலை நல்லா ஜகதரியாக வர வைக்குதுங்க. அப்பா ஃப்ரேம்குள்ளேயே வர மாட்டுதே. இன்னும் ஒரு 2-3 கட்டம் மட்டும் கலர் கொடுக்க வேண்டியது இருக்கு அம்மா. இந்த பனியில் இப்பயே இருந்துச்சு பொங்கலை வந்து இவ்வளோ பெரிய கோலம் போட்டு அம்மா வரவேற்கிறாங்க. செம்மையாக இருக்குது. எப்படிப்பா இருக்கு அம்மா போட்ட கோலம்? கோலம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குதா? ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? இந்த கீழே வந்து இங்கே ஒரு கரும்பு போட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதி நம்பிச்சிக்க, இந்த கோலத்தையே நல்லா எடுத்து காட்டும். இந்த கோலமே நல்லா தான் இருக்குது. இதையும் போட்டு கோலத்தை கெடுத்து விடாத. 2 மணி நேரமாக போட்ட கோலம் அது நல்லா இருக்கு. இந்த கீழே எழுதுனோம்னா எல்லா வீட்லேயும் எழுதுவாங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு. அதெல்லாம் தேவலாம். இதே நல்லா தான் இருக்குது, கெடுத்து விடாத. நீ பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு கலர் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. கோலத்தில் விளக்கு வைக்கணும்ன்ட்டு சொன்ன மாதிரி வைக்க போகிறாங்க. ஏற்றிட்டியாமா எல்லாருக்கும்? மற்ற எத்தனை 3 2 7 விளக்கா? 7 விளக்கு இருக்குது. அங்கே வைக்க போகிறாங்க. ஒவ்வொரு வாசல்லையுமா? ஓஹோ, எப்படி இருக்குங்க? நல்லா தான் இருக்குது. ஐடியாவே சூப்பர்.
4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 4 விளக்கு வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாசல் இருக்கிற மாதிரி அந்தந்த சைடு ஒன்று ஒன்று வச்சுட்டு, இது சென்டரா? இது சென்டர் நடு. ஓஹோ. அழகாக விளக்கு ஏற்றி வச்சுட்டாங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குமா கோலம்? நல்லா இருக்கா? ஆ. இந்த 2 விளக்கு அது இங்கே வைப்போம். வாசல்ல இங்கே ஒரு படியில். நாங்கள் எந்த காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாரு. ஒவ்வொரு விளக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூ வச்சாங்க அம்மா. அது இன்னும் நல்லா இருக்குது பார்க்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அம்மா போட்ட பொங்கல் கோலம். காலையில் ஒரு டைம் காட்டுறோம் பாருங்கள், நல்லா விடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே யாரும் அழைக்காமல் பார்த்துக்கணும். ஃபுல்லாக விளக்கு ஏற்றுனதும் வெளியில் ரோட்லேருந்து காட்டுறோம் பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. அம்மா காலை வேலையாக வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு வேலையை பார்த்து சாணி அரைச்சி போட்டு கூட்டிவிட்டு கோலம் போட்டேன். நம்ம போய் டீ போடணும். டீ போட்டு அப்புறம் தான் அடுப்பாத்த வச்சு இட்லி ஊற்றணும், சாம்பார் வைக்கணும், அப்புறம் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது அம்மாவுக்கு. பொங்கல் அதுவுமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனி. நேற்று கூட இந்த மாதிரி இல்லை, செம்மையாக பெய்யுது பனி. இந்த பனியிலலாம் அம்மா எப்படி தான் கோலம் போட்டாங்களோ. அப்படியே வெளிச்சத்தில் காட்டுறோம் கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பரவாயில்ல, என்ன விளக்கு அணியாமல் இருக்குது. டடா கோலம் இப்போ கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நெத்திக்கு வந்து பால் போடுறதுக்காக வந்து வண்டியிலே தான் போகணும்னு அடம் பிடிக்கிறோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வச்சு கும்புறதுக்காக திட்டாணியை வந்து அம்மா சாணி போட்டு மொழுகுறாங்க. இப்போ மொழுவிட்டோம்னா பொங்கப்பானை வைக்கிற டயத்துக்கெல்லாம் சாமி கும்புற நேரத்துக்கெல்லாம் நல்லா காஞ்சிடும். பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா எங்கேயுமே நடக்காத ஒரு ஆச்சரியம். சரி பார்த்தா வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சீர் கொடுக்க போகிறோம். சீர் கொடுக்கறதுனா எப்படின்னா, நம்ம போவோம் தங்கச்சி வீட்டுக்கு, அவங்க அங்கே ஏதாவது சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, கொடுத்துட்டு சாப்பிட்டு வருவோம். இதுதான் உலக வழக்கம். ஆனால் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு பாப்பாவும் எங்கள் கூடயே வருது அவங்க வீட்டுக்கு. இப்போ தான் பொங்கல் அன்னைக்கு இப்போ தான் 9 மணி ஆகுது. இன்றைக்கி தான் பாப்பாவும் போகுது அவங்க வீட்டுக்கு. ஸோ எவ்வளோ சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் கும்பிடலான்னே, இல்லை எத்தனை நாள் இருந்தாலும் 4 கிழமை எங்கள் வீட்டில் தான் நாங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சோம். அதனால் அப்பா வாங்கின ஒரு கட்டில் ஒரு கட்டை வண்டியில் கட்டிக்கிட்டாரு. அப்படியே நான் பாப்பாவையும் அம்மாவையும் தம்பியையும் அழைச்சிப்பேன். அப்பா கொஞ்சம் மளிகை ஜாமான், வாழைப்பழம், கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் கிளம்புவார். நான் பாப்பாவையும் தம்பியையும் அழைச்சிட்டு நெத்திவிக்கையும் அழைச்சிட்டு அவங்க வீட்டில் போய் விட போகிறேன். எப்படி பாருங்கள், பொங்கல் சீர் கொடுக்க போனால் அங்கே ஆள் இருக்கணும். இங்கேருந்து போகிறாங்க எல்லாம். சரி அப்படியே போகிறேங்க. போய் பாப்பா வீட்டில் கொடுத்துட்டு வந்து பொங்கல் பானை வச்சு கும்பிட்றது, சாப்பாடு ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். வாங்க பாப்பா வீட்டுக்கு போகிறோம். நெத்விக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு ரெடியாக இருக்கு. வந்ததும் பாப்பா அங்கே இருந்துக்கிட்டே எங்கள் சாப்பாடு தூண்லேயும் இருப்பேன், திரும்பலையும் இருக்கும் பேர். இன்றைக்கி சாப்பாடு வந்து அத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அப்படியே சாப்பிட போகிறோம். சீர் கொண்டு வந்தது இட்லி. டேய் நித்விக்க, இந்தா காசு என்கிட்ட கொடுத்துட்டான். பண்ணி கொடுத்த சீர் காசை. அது சீர் காசு இல்லை, கொடுக்கணும். அதை கொடுக்குற காசா நீ கொடுத்துருவோம். நான் மாற்றி வரேன் ஃபோனில். இட்லி நித்விக்க. என்னது இது? என்னது என்ன பார்க்குறது அதில்? என்ன இருக்குது அதில்? கார் பொம்மை எடுத்து வாங்கினாச்சு. என்ன இருக்கு இப்போ அதில்? சொல்லுங்க. என்னது வாட்ச் இருக்கு?
யாருக்கு வாட்ச்? அப்பாவுக்கா? நல்லா இருக்க சேலையா? அம்மாவுக்கு சேலை, அப்பாவுக்கு இது வாட்சை கட்டுப்பா. எடுத்து கட்டு, வாட்ச் சூப்பராக இருக்கா. நல்லா தான் இருக்குது கையில் கட்டினா. பொங்கலுக்கா? பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து வாட்ச் வந்து gift பண்ணுது பொங்கல் எதுமா. அம்மாவுக்கு சேலை. அம்மாவுக்கு சேலை நல்லா இருக்க பாச்சு. ஆ பொங்கல் எதுமா சொல்லவே இல்லையா? நல்லா இருக்கு வாட்ச் கையில் கட்டிய. நிதிக்கு தான் நம்ம எதுவும் வாங்கி தரல இந்த வருஷம் சட்டெல்லாம். சரி சரி வெளியே வாங்குறேன். எப்படி கட் பண்ணுங்க? வாட்ச் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. செயின் லூஸ் ஆகணும், டைட் வைக்கணும். அதை வச்சுக்கலாம். நல்லா இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கு. பாப்பா வந்து சின்னதாக சேலையும் வாட்சும் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டைம் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டில் போயிட்டு பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும், பொங்கல் கொண்டாடணும். எதுக்கு பாய் பாய் சொல்லு. பாய் பாய் மாமான்னு சொல்லு. பாய் மாமா சொல்லு. மாமான்னு மாமா பாய். இந்த பாத்திரம் வந்து சக்கரை பொங்கல், இது வந்து வெண்பொங்கல். பொட்டுலாம் வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கட்டுறாங்க அம்மா. பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. இனிமேல் அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. பற்ற வச்சு பொங்க வைக்க வேண்டியதான். நான்லாம் குளிக்கலை, அதாவது படைக்கிற வரையும் நான் குளிக்க மாட்டேன். இந்த இப்போதைக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறவங்க அவங்க குளித்தா போதும், அதனால் அம்மா குளிச்சிட்டாங்க. அரிசி போட்டாச்சு வெண்பொங்கலுக்கு. அரிசி போட்டாச்சு. வெள்ளை பொங்கல் பொங்கி இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது சக்கரை பொங்கல் பொங்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் அதையும் இறக்கி விடலாம். வழக்கமாக மொச்சக்கொட்டை வாழைக்காய் எப்போதும் சாம்பார் வைக்கிறது வெள்ளை சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கு, அதான் ருசியாக நல்லாயிருக்கும். மொச்சப்பருப்பு போட்டிருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைக்காய் அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் குழம்பும் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். குளிச்சுட்டு வரட்டாமா? போய் குளிச்சுட்டு வா. அப்படியே இங்கே வந்து பாருங்கள் மக்களே, பொங்கல் சோறு அம்மா இறக்கிட்டாங்க. அடுத்தது சக்கரை சோறு வந்து வெந்துட்டுருக்கு. முக்காலும் வெந்துடுச்சு. இனியும் இதையும் இறக்கிட வேண்டியதான் மக்களே. பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி ரெடியாக இருக்குது. சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா களிமண்ணால் திட்டாணி, அதில் வந்து காலையில் வந்து அம்மா பார்த்திங்கன்னா சாணத்தால் மொழிகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவால்
கோலம் போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் இந்த கோலம் மாவால் கோலம் விட்ட பிறகு இது காஞ்ச பிறகு நம்ம படசலை போட்டு சாமி கும்பிடணும். இது எப்படி போடுறாங்கன்னு காட்டுறோம் பாருங்கள். கோலம் தாங்க சும்மா அச்சடிச்சது போல் இருக்குது பார்க்கவே. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் மாவாலேயே தேங்காய் படசலுக்கு தேங்காய் போடுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாழைப்பழம்லாமா தேங்காய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திட்டாணியில் வந்து கோலம் போட்டு முடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்தது என்ன பண்ணுறோன்னு காட்டுறோம் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அப்பா வந்து சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி அதில் வந்து அருகம்புல்லை குத்தி வைக்கிறாரு. அப்பாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே இங்கே வந்துடும். வாழைப்பழம், பொங்கல், கரும்பு வச்சாச்சு. வாழைப்பழம் எல்லாமே இங்கே வந்துடும். கரும்பு நான் தான் வச்சேன். ஏன் நல்லா இல்லையா? சரி. திட்டாணிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தவிடு கொட்டி அதில் வெண்பொங்கலையும் சக்கரை பொங்கலையும் வைப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம். அடுத்தது அம்மா கொண்டு வராங்க வெண்பொங்கல். பொங்கல் அப்படி இப்படி வச்சு எல்லாம் இருக்கா அப்படியே படசலை போட்டு சாமி கும்பிட வேண்டியதான். நம்மளோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பர்பிள் கலர் ஷர்ட்டு, வேஷ்டி வந்து அப்பா கருநாளுக்கு கட்டலான்னு வச்சுருந்தாரு. அதை எடுத்து நான் கட்டிக்கிட்டேன்னு கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார். ஸோ வந்து படசல் போட போகிறோம். எல்லாம் வந்துடுச்சு. பொங்கலுங்கள் எல்லாம் அப்படியே தேங்காய் எல்லாம் உடச்சி சாமி கும்பிட வேண்டியதான். பொங்கலோ பொங்கல். எப்பா தேங்காய் மண்டையில் வச்சுக்கிட்டு பொங்கலை வச்சு அதில் அப்படியே குழி போல் வச்சு தயிர் ஊற்றி சர்க்கரை போட்டு வாழைப்பழத்தை வச்சோம்னா அதுதான் நம்ம படசல். சர்க்கரை பொங்கலுக்கு எல்லாமா போடணுமா? அந்த பார்த்தீங்கன்னா தயிர், வாழைப்பழம் எல்லாம் போட்டாச்சு. படசல் ரெடி. இனிமேல் தேங்காவை உடைச்சி சாமி கும்பிட வேண்டிதான். விளக்கு ஏற்றுனா விளக்கு காற்றுல நிற்க மாட்டுது. இந்த காக்கா தான் நிற்கிது காலையில் ஊச்சி. எனக்குவே காக்காங்க. நான் சாப்பிட்டா காக்கா சாப்பிட்ட மாதிரி தான். ஆமாம் ஆமாம். கூப்பிடு. காவா 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 காவோ காவா 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 காவா. மாடிக்கு போப்பா, அப்போ தான்ப்பா இருக்கும். நான் மாடில் வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு காக்கா வந்து சாப்பிட்றத பார்த்தா நீ வந்து அங்கே சாப்பிடணும். வீட்டில் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி நிறையா வீட்டுக்கு கெஸ்ட்டாக போவாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்போ வருமோ. காவா காவா காவோ காவா 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 காவா. ஒவ்வொரு வாழை இலையாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் அம்மா மரத்தில் வச்சு. இனிமேல் உள்ளே போயிட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக பொங்கல் கொண்டாடிட்டோம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல்.